நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தி. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் விசாரணை தற்போது தொடங்கியிருக்கிறது. ஆட்சியர், காவல் ஆணையர், கோவில் செயல் அலுவலர் ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆஜராகி இருக்கக்கூடிய நிலையில் விசாரணை தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. தற்போது யார் யாரெல்லாம் ஆஜராகி உள்ளார்கள் என நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் கேள்வி எழுப்பி வருகிறார். அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் தொடர்பான அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணை தொடங்கியிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். என்ன நடந்து வருகிறது? விரிவான விவரங்கள். வணக்கம். திருப்பரங்குன்றம் விவகாரம் சம்பந்தமாக தற்போது நீதிமன்றத்திலே அந்த விசாரணையானது தொடங்கி இருக்கின்றது. தொடர்ந்து அந்த விசாரணை தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தற்போது விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதாவது திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணைக்கு வந்திருக்கிறது. உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டும் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றவில்லை என வழக்கு தொடரப்பட்டது. மதுரை ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர், கோயில் நிர்வாகம், அதிகாரிக்கு எதிராக ராம ரவிக்குமார் மற்றும் பரமசிவன் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த அந்த அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தற்போது அந்த விசாரணையானது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நிறைவேற்றாதது ஏன் என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். முன்னதாக தலைமைச் செயலாளர் சொல்லியிருந்தார், நீதிமன்ற உத்தரவுகள் முறையாக பின்பற்றப்பட்டு வருகிறது எனவும், இந்த உத்தரவில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருப்பதால் மேல்முறையீடு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அப்போது குறிப்பிட்ட நீதிபதி, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாமல் இருப்பது ஏற்கத்தக்கது அல்ல எனவும், எனவே திண்டுக்கல், கன்னியாகுமரி வழக்குகளில் நான் பிறப்பித்த உத்தரவுகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் நீதிபதி கேள்வி எழுப்பி குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். தலைமை செயலாளர் இது தொடர்பாக பதிலளிக்க 4 வார காலம் அவகாசம் வேண்டும் என்று கோரியிருந்தார். இதையடுத்து நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாததற்கு உரிய பதில் கூறி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.